சுவாமி சரணம் ஐயப்பா. ஆன்மீக அன்பர்களே, எல்லாம் வல்ல அந்த ஜோதி ஸ்வரூபன், பந்தளத்து வேந்தன், பந்தளத்து ராஜகுமாரன், அன்னதான பிரபு, ஆரியங்காவின் ஐயா, குளத்து பிள்ளை பாலகன், எரிமேலி தர்ம சாஸ்தா, எங்கள் குறை போர்ப்பதற்காக அருள் அவதாரம் செய்த ஐயப்பனினுடைய மகர ஜோதி பற்றி பார்க்க இருக்கிறோம். இறை வழிபாட்டில் ஐயப்ப வழிபாடு மகோ உன்னதமானது. அந்த ஐயப்ப வழிபாட்டில் மகோ உன்னதமானது மகர ஜோதி. ஜோதி சொரூபன் அவன். பொதுவாகவே நம்முடைய நாட்டில் ஒரு செய்தி உண்டு, தீப தரிசனம் பாப விமோச்சனம். தீபம் எப்படி மேல் நோக்கி எரிகிறதோ அதுபோல நம்முடைய வாழ்க்கை மேலே மேலே உயரே உயரே செல்வதற்கான வாழ்வியல் முறையின் அடையாளம்தான் இந்த தீப வழிபாடு. நெருப்போடு சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் நம்முடைய நாட்டில் நிறைய உண்டு. சபரிமலை வழிபாடு, கார்த்திகை வழிபாடு. நெருப்பு பொறியிலிருந்து தோன்றியவன்தான் முருகன். ஜோதி சொரூபமாகவே காட்சி அளிப்பவன் ஐயப்பன். இப்படி நிறைய செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் நெருப்பை பற்றி. இந்த பஞ்சபூத சேர்க்கையில் மண், விண், நீர், காற்று இவற்றை விட உன்னதமானது இந்த நெருப்பு. இப்போ நம்ம அணிந்திருக்கக்கூடிய அந்த அணிகலனிலே ஒரு அழுக்கு இருக்குது பாருங்க. இந்த மோதிரத்தை வளையமாக மாற்றி பிரேஸ்லெட்டாக மாற்றுறோம், பிரேஸ்லெட்டை செயினாக மாற்றுறோம்னா முதல்ல நெருப்பில் போட்டு உருக்குவோம். உருக்கும் போது என்னென்னா அழுக்கெல்லாம் வெளியில் போடும், தங்கம் தங்கி இருக்கும். அழுக்கு வெளியில் போயிடும், தங்கம் தங்கி இருக்கும். நெருப்பினுடைய வேலை என்ன? அழுக்கை அகற்றுவது. நம் மனதில் உள்ள அழுக்கை அகற்றி ஐயப்பனை அகத்திற்குள் கொண்டு வருவது தான் ஜோதி வழிபாடு. இந்த மகர ஜோதி அப்படிங்கிறதனுடைய கான்செப்ட் என்ன? ஐயப்பன் பந்தல மகாராஜாவினுடைய வளர்ப்பு பிள்ளை. பம்பை நதிக்கரையில் கண்டெடுக்கப்பட்ட குழந்தை. 12 ஆண்டு காலம் வளர்ந்தான். பிறகு ராஜசேகரனுடைய மனைவியினுடைய தலைவலியை தீர்ப்பதற்கு புலிப்பால் எடுத்து வருவதற்கு காட்டுக்குள்ளே போய் புலியோடு வந்து தாயின் தலைவலி தீர்த்த போது மந்திரியும் மன்னனின் மனைவியும் மன்னிப்பு கேட்ட பிறகு என் வாழ்வியல் நோக்கம் நிறைவேற்றிவிட்டது, ஏன்னா மகிஷமதி வதம் முடிஞ்சு விட்டது, நான் ஒரு அம்பு போடுறேன், அந்த அம்பு விழுகிற இடத்துல எனக்கு கோவில் கட்டுங்க. அதற்கும் மகர ஜோதிக்கும் என்ன சம்பந்தம்? அந்த கோவிலில் என் உருவத்தை பிரதிஷ்டை செய்து விடுங்கள். சரி, அங்கே ஆண்டுக்கு ஒரு முறை நான் விஜயம் செய்வேன். எப்போது வருவேன் என்று கேட்கின்றீர்களா? மகர சங்கராந்தி வேலை, பொங்கல் சமயம், மாலை வேளையிலே கதிரவன் உள்ளிழுக்கக்கூடிய நேரத்தில் சன்னிதானத்திற்கு நேர் பகுதியில் பொன்னம்பலமேட்டில் ஒரு விண் நட்சத்திரம் அளவிற்கு அப்படி 3 முறை தோன்றி தோன்றி மறைவேன். இது ஐயப்பன் கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம். குருசாமிகள்கிட்ட கேளுங்க. புனலூர் தாத்தா எழுதிய புத்தகத்தை படித்தவர்களுக்கு தெரியும், பன்னெடுங்காலம் சபரிமலைக்கு போனவர்களுக்கு தெரியும். இப்போது நிறைய பேர் அதிலே விவாத பொருள். எப்படி ராமகாதையிலே வாலி வதை சரியா, தேவியை பிரிந்த பெண்ணை திகைத்தனை போலும் செய்கைன்னு சொன்ன வாலி, அந்த மறைந்திருந்து அம்பு போட்டதற்கு. இன்றைக்கும் அந்த ஜோதி வழிபாட்டிலே நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. இது ஏத்துறாங்களா, அதுவா வருதா, இதெல்லாம் அப்படியே வைங்க. ஒன்னே ஒன்று கேட்குறேன், அந்த பொன்னாபரண பெட்டி வரும்போது கருடன் எங்கிருந்து வந்து வானத்திலே வட்டமிடிக்கிறது? ஒரு திருக்கோயில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடமுழுக்கு வைபவம் ஏற்படுகின்ற போது அந்த கும்பத்து தண்ணியை எடுத்து ஆச்சாரிய பெருமக்கள் கும்பத்திலேயே ஊற்றுகின்ற போது கருடன் எப்படி வானத்திலே வட்டமிடுகின்றானோ அதுபோல பந்தல அரண்மனையிலிருந்து பொன்னாபரண பெட்டி வருகின்ற போது ஐயப்ப சேவா சங்க பக்தர்கள், ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் சரணகோஷம் சொல்லிக்கொண்டே வழிநடுக வருகின்ற போது வானத்திலே கழுகு வட்டமிடுகிறதே எப்படி? அதுதான் நம்பிக்கை. கல்லுக்குள் தேரை வைத்தது இறைவன், கடலுக்குள் முத்தை வைத்தது தேரன், விண்ணில் நட்சத்திரத்தை வைத்தது தேர் இறைவன், மணிக்குள் ஓசை வைத்தது இறைவன், இளநீருக்குள் தண்ணீர் வைத்தது இறைவன், மலருக்குள் மனத்தை வைத்தது இறைவன், நம் மனதிற்குள் மனசாட்சி வைத்தது இறைவன். நமக்கு மேலே ஒருவனடா, அவன் நாளும் தெரிந்த தலைவனடா. புரியவில்லை பலருக்கு. உண்மை, சத்தியம். மகர ஜோதியை பார்ப்பதற்கு நீங்கள் மண்டல காலத்தில் விரதமிருந்து உண்மையாக சென்றீர்கள் என்றால் ஜோதி ஸ்வரூபமாக பிடம்பாக ஐயப்பன் உங்கள் கண்ணுக்கு காட்சி தருவான். சத்தியம்.
பேசாதவர்களை பேச வைப்பான், நடக்க முடியாதவர்களை நடக்க வைப்பான், பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை தருவான், கேட்காதவர்களுக்கு கேட்கக்கூடிய ஆற்றலை தருவான். காரணம் நம்பிக்கை நாயகன் எங்கள் ஐயப்பன். சரி, எப்படி ஐயப்பன் வந்தார் என்பதை எப்படி தெரிந்து கொள்வீர்கள்? இந்த பந்தல மகாராஜாவினுடைய குழந்தையாக இருந்த போது மோதிரங்களும் நகை நட்டும் மாணிக்கங்களும் மரகதங்களும் போட்டிருப்பீர்களே, அத்தனை நகைகளையும் அந்த பொன்னாபரண பெட்டியிலே வைத்துவிட்டு அதை வழிபாடு செய்து தூபதீப ஆராதனை பண்ணி பந்தல அரண்மனையிலிருந்து எடுத்து வந்து சன்னிதானத்தில் அந்த மகர சங்கராந்திரி வேளையிலே கர்ப்ப கிரகத்தை திறந்து மேல் சாந்தி அணிவித்து தூபதீப ஆராதனை கற்பூரம் காட்டக்கூடிய அதே வேளையில், அதே நிமிடத்தில், அதே நொடியில், அதே வினாடியில் பொன்னம்பல மேட்டில் ஜோதி சொரூபமாக இன்றைக்கும் தோன்றுகின்றார். வானோர்கள், தேவர்கள், முனிவர்கள் ஒரு சேர அங்கே பூஜிப்பதாக ஐதீகம். அன்றைக்கு நானே வந்து என் பக்தர்களுக்கு ஜோதி சொரூபமாக காட்சி தருவேன் என்று சொல்லி எனக்கு தெரிந்து என்னுடைய வயிற்றில் 52 ஆண்டு காலமாக, எனக்கு விவரம் தெரிந்த 30 ஆண்டு காலமாக நான் ஜோதி வழிபாட்டை பார்க்கின்றேன். 23 வருடங்களாக ஊடகங்களுக்கு நேரடி ஒளிபரப்பில் பங்கு பெறுகின்றேன். இன்று வரை ஜோதி சொரூபமாக ஐயப்பனை கண்கொள்ளா காட்சியாக பார்க்கின்றோம். எனவே இந்த தீப வழிபாடு என்பது நம்முடைய பண்டைய மரபுகளில் உள்ளது. இறை வழிபாட்டில் மகோ உன்னதமானது. பல ஞான குருமார்கள் தங்களுடைய ஞான எண்ணத்தால் வள்ளல் பெருமானும் ஷீரடி பாபா போன்றவர்களும் தண்ணீரிலேயே விளக்கை எரிய வைத்த காட்சிகளை எல்லாம் அருள் வரலாற்றில் படித்திருக்கிறோம். எனவே ஐயப்ப வழிபாட்டில் மகோ உன்னதமானது இந்த ஜோதி வழிபாடு. அந்த ஜோதி வழிபாட்டை நாம் ஒவ்வொரு ஆண்டும் காண்பது என்பது கண்கொள்ளா காட்சி. இந்த விழி பிறவிப்பயன் எடுத்ததன் நோக்கம் ஜோதி தரிசனம், பாவ விமோச்சனம். மீண்டும் ஐயப்பன் அருள் அவதாரம் நாளை தொடரும். உங்கள் தரிசனம் டிஜிட்டல். சுவாமியே சரணம் ஐயப்பா.